سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة إلى آخر الآية. وقال الله تعالى في آية أخرى: وأوحينا إلى أم موسى أن أرضعيه إلى آخر الآية. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تغفر الله في ذمته أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்புதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் போன்ற அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாவது அத்தியாயம் 233வது வசனத்துல அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். பால்குடி தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்கள் பெற்ற குழந்தைக்கு பரிபூரணமாக 2 ஆண்டுகள் பால் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். வஹியாக, இறை செய்தியாக அறிவித்து அல்லாஹ் சொல்கிறான்: வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு நாம் வஹியாக அறிவிப்பு செய்தோம். அன் அர்திஇ, அவர்கள் பெற்ற குழந்தைக்கு நீர் பால் கொடுப்பீராக என்று அவர்களுக்கு நாம் அறிவிப்பு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது 28வது அத்தியாயம் 7வது வசனம். இதே மாதிரி குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது, தாய்ப்பால் ஊட்டுவது என்பது இஸ்லாத்தினுடைய சரித்திரங்கள்ல நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. ஜம்சம் நீருடைய வரலாற்றில் கூட தாய்ப்பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டுவதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்போ ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு உணவு, ஒரு ஆகாரம் என்பதை அப்போதே அற்புதமான குர்ஆனிலே விளக்கி சொல்லப்பட்டு விட்டது, விவரம் சொல்லப்பட்டு. இன்னைக்கு தாய்ப்பாலுடைய விஷயத்துல யோகமித்த கருத்து, அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு உணவு குழந்தைக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அதுக்கு நிகரா எந்த ஒரு உணவும் தயாரிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு யோகமித்த முடிவு. பல புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் ஐநா உட்பட எந்த பகுதியில, எந்த நாட்டுல உணவுகளை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டாலும் தாய்ப்பாலுடைய சிறப்பை பற்றி பேசாமல் அந்த கூட்டம் முடிவு பெறாது. அந்த அளவுக்கு ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கக்கூடியது தாய்ப்பால் என்பது. குழந்தைகளுக்கான உற்பத்தி பொருட்கள்ல அந்த உற்பத்தி பொருட்களை சந்தைகளிலே விளம்பரப்படுத்துகிற பொழுது சட்டமாகவே இயற்றப்பட்டிருக்கிறது. தாய்ப்பாலுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையே நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, தாய்ப்பால் என்பது எது? தாயினுடைய உதிரம். தாயினுடைய உதிரமானது, அந்த இரத்தமானது அமுதமாக மாறி அந்த குழந்தைக்கு உணவாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆகையினால்தான் என்னமோ தெரியவில்லை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அடின்னு அடிச்சா கூட அந்த குழந்தை தாயை சுத்திக்கிட்டு வரும். அவளுடைய ரத்தம் அல்லவா அது, வெளியே ஓடாது, அங்கே இங்கேயும் ஓடாது,
அடிக்கிற தாயிடத்துல ஏன் போகணும் மறுபடியும் அப்படின்னு நினைக்காது. அந்த அளவுக்கு அந்த அன்பை உருவகப்படுத்துறது மாதிரி. தாய்ப்பால் குடிச்சு ஒரு குழந்தைய வளர்த்தோம்னா நம்முடைய அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தது மாதிரி அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இயற்கை உணவின் மீது அவ்வளவு ஆற்றலை வைத்திருக்கிறார், அவ்வளவு கவர வச்சிருக்கிறார். இன்னைக்கு இதை விளங்காத மக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உலகத்தினுடைய வருத்தமான ஒரு செய்தி. அதை பற்றி சிறப்புகளை விவரமாக பேசுவதற்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட, எழுதுவதற்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட, நடைமுறை சுருங்கி கொண்டே போகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய நடைமுறை செயல்பாடு சுருங்கி கொண்டே அரிதாகி கொண்டே போவது என்பது மிக வருத்தமான செய்தி என்கிற காரணத்தினால இதை கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த அளவுக்கு உதிரத்தை அமுதமாக தரக்கூடிய ஒரு ஆகாரம். எந்தெந்த தாயெல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு, தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வார்கள், விரும்பாமல் விலகிக் கொள்வார்கள், அதே மாதிரியே அந்த குழந்தையும் தாயினுடைய நெருக்கத்தை அடைகின்ற விஷயத்திலே, பாசத்தை குடிக்கிற விஷயத்திலே ஒரு விலகும் மனப்பான்மையோடு வளர்வது. தெரியாது, அப்பதைக்கும் தெரியாது, அது ஒரு கட்டத்தில் தெரியும். வேண்டுமென்றே தகுந்த காரணமின்றி அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்துக்கு புறம்பாக, சுன்னத்துக்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக வேண்டுமென்றே அற்ப காரணங்களுக்காக ஒரு பெண் தாயாக இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்காமல் தட்டி கழிப்பானே, ஆனால் அந்த விலகும் மனப்பான்மையோடு தான் அந்த குழந்தை வளரும். அது காட்ட வேண்டிய நேரத்தில் அதை காட்டும் அந்த தன்மையை என்பதும் நாம் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா யாரின் மூலமாக இந்த செய்தியை பெண்களுக்கு கொண்டு போனா அவங்களுடைய கவனத்துக்கு இது போகுமோ அவங்க மூலமா கொண்டு போகும். அதுக்காக தான் இங்கே உள்ள இருக்கிற இடத்துல பேசப்படுகிறது, தெரியப்படுத்தப்படுகிறது. அதே போல இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை, வரப்பிரசாதம் என்பதாகவும் சொல்கிறார். ஏனென்றால் மாசு இல்லாத, தூசி இல்லாத, கிருமி இல்லாத, கேடு இல்லாத, உடல் வளர்ச்சிக்கும் அறிவுளர்ச்சிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானதாக இருக்கின்ற காரணத்தினால இது நேரடியாக அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். எப்படி மழை நீரை பற்றி அல்லாஹ் தஆலா பரக்கத் என்பதாக திருமறையிலேயே சொல்கிறான். வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன், பரக்கத் செய்யப்பட்ட நீரை வானிலிருந்து நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே மாதிரி இது நேரடியாக அல்லாஹ்வால் தரப்பட்ட பெரும் நிஅமத், அருட்கொடை. அதனால தான் அதனுடைய அவசியத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலேயே பேசுகிறார். அதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆரம்பமாக குழந்தை பிறந்ததுக்கு பிறகு முதல் தடவையாக ஆரம்பமாக வரக்கூடிய அந்த பால் இருக்கிறது சற்று மஞ்சள் நிறம் கூடுதலாக உள்ள ஒரு பாலாக இருக்கும். அது சீம்பால் என்பதாக சொல்லுவாங்க. அதை கழிவு என்பதாகவே விளங்கிக் கொண்டு அதை தவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த சீம்பாலிலே தான் அல்லாஹ் தஆலா அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறார். அறிவு வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் மட்டுமின்றி கூடுதலாக நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஒரு பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா அதில் தான் வைத்திருக்கிறார் என்பதாகவும் அதை பற்றிய ஆய்வுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அது தவிர்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. இன்னைக்கு உலகமே கிருமிகள்ல தான் நிலவிக்கிட்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கிருமி, இதில் பார்த்தாலும் இந்த கிருமிகள் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அல்லாஹ் வச்சிருந்தாலும் நம்ம உலகத்தில் வாழவே முடியாது. நமக்கே தெரியாது ஊர்பட்ட கிருமி இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது எவ்வளவோ கயிறு. அதையும் மீறி தாக்குதல் கொடுக்கிற பொழுதுதான் நோய் வந்துடுறது. அப்படிப்பட்ட ஒரு கிருமிகளை கொண்ட ஒரு உலகத்துல, அதுவும் பச்சளம் குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த நிலையில நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது தவிர்க்கப்படக்கூடிய பால் அல்ல. தடுப்பூசி, சொட்டு மருந்துல கூட ஒரு குறிப்பிட்ட நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்குது. ஆனா எல்லா நோய்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுல இதுலதான் வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆகாரமாக, உணவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய அல்மறை திருமறை குர்ஆனிலே இதை பற்றி பேசப்படுகிறது என்பதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். அதே போல சில வசனங்கள், சில ஆயத்துக்கள் அறிவியல் நோக்கத்தோடு பேசப்படக்கூடிய ஒரு வசனங்களாகவும் நம்ம பார்க்கிறோம்.
நிறைய பல விஷயங்கள், மருத்துவ செய்திகளை தாங்கிய, அறிவியல் செய்திகளை தாங்கிய பல விஷயங்களை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. ஆகையினால் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி 1400 ஆண்டுகளை தாண்டிய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லியிருக்கிறார். வல்வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான குழந்தை பிறந்தது முதல் பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் நிறைவாக உங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சரி, இப்படி 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டதுனால, அது முழுமையான 2 ஆண்டுகள் சொல்லிட்டதுனால, முழுமையான 2 ஆண்டுகள் கொடுத்தே தீரணுமா, பருளா, கட்டாயமா, அதுல ஒரு அரை மாசம் குறைஞ்சா கூட, அரை வருஷம் குறைஞ்சா கூட நம்ம குற்றவாளியாக ஆகிடுவோமா அப்படின்னு என்று சொன்னால் அப்படி கிடையாது. இந்த ஆயத்துக்கு சட்டம் வகுக்குகிறார்கள். உணவுகளை உண்ணக்கூடிய அந்த சக்தி அந்த குழந்தைக்கு எந்த அளவு இருக்கிறது, அதனுடைய உடல் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது, 2 வருடத்தை விட குறைவான மாதங்கள் போதும் என்கிற நிலையிலே கணவன் மனைவி தாய் தகவல் இருவருக்கு மத்தியிலே ஒரு பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால், பால் குடிப்பாட்டுவதை 2 வருடத்திற்கு முன்பாகவே குறைவாகவே முடித்து விடுவதென அனுபவசாலிகள், மருத்துவர்கள் இவர்களுடைய ஆலோசனைகள் இருக்குமேயானால், அந்த குழந்தையினுடைய உடல் நலன், முக்கியமாக அந்த குழந்தையினுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்திலே சில மாதங்கள் குறைவாக்கிக் கொள்வதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். 2 வருஷம் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுல சில மாதங்கள் குறைந்தாலும் அதில் தப்பு இல்லை. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷரத்துக்கள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து, குழந்தையை பொறுத்தளவுல தாய்ப்பால் ஊட்டுவது என்பது, அது யார் தாய்ப்பால் ஊட்டுனா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெற்ற தாய் தான் தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைக்கு, குழந்தைக்கு பால் ஊட்டுவது ரொம்ப பொருத்தமான விஷயம். திருமணத்தினுடைய குறிக்கோளே திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள விஷயமே குழந்தை பாக்கியம்தான். அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதனுடைய அடிப்படையான ஒரு வளர்ச்சி அமைந்திருப்பது அந்த தாய்ப்பால்ல தான். ஆகையினால அந்த தாய்ப்பால் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, தாய்ப்பாலை கொடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய உடல் நலனும் சிறந்த பண்பு, இந்த 2ம் தாய்ப்பால் கொடுக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய விஷயத்துல ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவானே, ஆனால் அந்த நோயினுடைய தாக்கம் குழந்தையின் மீது ஏற்பட்டுவிடும், அந்த குழந்தையின் மீதை படிந்துவிடும். அதே போல நல்ல பண்புகள் இல்லாத குணம் கெட்ட பெண்ணாக இருந்து கொண்டு அவள் அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டுவாளையானால் அந்த குணத்தினுடைய தாக்கம், தீய எண்ணத்தினுடைய தாக்கம் அந்த குழந்தையின் மீதும் பட்டுவிடும், படிந்துவிடும் என்பதாகவும் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் அவர்களுக்கு உடல்நலன் குன்றிவிட்டது. உடல்நலன் குன்றி உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். சிறிது காலம் மட்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பால் அருந்தினார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாயார் அவர்கள் செவிலி தாயை நியமித்து, ஹலீமா அம்மையார் அவர்களை நியமித்து, அவர்கள் மூலமாகத்தான் சில காலங்கள், மீத காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. ஆகையினால் பால் வற்றிவிட்டாலோ அல்லது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலோ செவிலி தாயின் மூலமாகவாவது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே காலங்காலமாக இருந்து வந்த ஒரு பழக்கம், அனுமதிக்கப்பட்ட வரவேற்கப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய பார்வையில் தாய்ப்பால் ஊட்டுவது, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை இஸ்லாத்தினுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுது. அது ஒரு இபாதத். ஏன்னா அது ஒரு தியாகம் தானே. தியாகம் எல்லாமே அது இபாதத்தோட சம்பந்தப்பட்டது தான்.
ஆகையினால இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது என்பது அதை இபாதத்தாக பாவித்து அதற்கான நன்மை தரப்படுகிறது, அதற்கான கூலி தரப்படுகிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கினவங்க இன்றைக்கு கூட மேலை நாடுகள்ல தாய்ப்பாலுடைய அந்த மகிமையை விளங்கி இன்னமும் பொருள்களை சேகரித்து வச்சுக்கிறது மாதிரி தாய்ப்பால்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொண்டு தாய்ப்பால் வங்கிகளே ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டிருக்கிறதை நம்ம செய்திகளின் வழியாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உலகம் அறிந்த ஒரு விஷயம், உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறார். ஆனா இன்னைக்கு சில நாகரிகத்தின் மீது மயங்கி போய் கிடக்கக்கூடிய பெண்கள் இந்த தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கிற விஷயத்துல அற்ப காரணங்களை கூறிக்கொண்டு தட்டி கழிக்கிறார். அற்ப காரணங்கள். தாய்ப்பால் கொடுக்கறதுனால தன்னுடைய அழகு போயிடும், தாய்ப்பால் கொடுக்கறதுனால தன்னுடைய உடல்நல பாதிக்கும், அல்லது வேலைக்கு போறதுனால குழந்தையை தூக்கிட்டு போக முடியாது, வேலைக்கு போறதுனால அங்கே பால் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையாது, இப்படியாகவெல்லாம் ஒரு காரணங்களை உருவாக்கி கொண்டு அது தாய்க்கும் கேடு, சேய்க்கும் கேடு, ரெண்டு பேருக்குமே கேடு. என்றால் அதன் மூலமாக மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. தாய்ப்பாலை வெளியே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இருவருக்குமே கேடாக அமையக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய உலகத்திலே பெருகி கொண்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரா அம்மையார் அவர்களுக்கு தாய்ப்பால் வற்றி விட்டது, குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் கொடுக்க முடியல, தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிகப்பெரிய ஒரு அதிசய நீரூற்றை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண செய்தார். ஜம்சம் தண்ணீருடைய வரலாற்றிலேயும் தாய்ப்பாலுடைய அருமையினுடைய மகிமை பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சரித்திரத்தின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். எப்போ இது ஒரு இபாதத்து என்பதாக இஸ்லாம் தன் பார்வையாக பார்க்கிறது என்று வருகிற பொழுது, இபாதத்தினுடைய ஸ்தானத்தில் வைத்து இதை இஸ்லாம் எப்போ அழகு பார்க்கிறதோ அப்போ அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதனுடைய ஒழுங்குமுறைகள் பேணி, வழிமுறைகள் பேணி அந்த செயலை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் தந்திருக்கிறது. எப்படின்னு சொன்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த சமயத்துல இறைவனின் மீது தான் திருப்தி கொண்ட ஒரு நிலையிலே, அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு மனநிலையிலே, நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்து ஆளாக்கி ஒரு உண்மை விசுவாசியாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அடியாராக என்னுடைய பிள்ளை உருவாகி வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். இஸ்லாம் ஒவ்வொரு அடியானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக என்னுடைய மகன் ஆக வேண்டும், என்னுடைய மகள் ஆக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அந்த செயலை புரிய வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு ஏவி இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, ஒளி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. ஒளி செய்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மூணாவது, ஆரம்பத்திலே பிஸ்மில்லா சொல்லணும். எப்படி நம்ம சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும் என்பதாக சுன்னத்தாக நமக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறதோ அதே போல தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்பாக தாய் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். நாலாவது விஷயம், இடையிடையில அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் என்பதாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அது அல்லாமல் திக்ரு ஓதிக்கொள்வது, செலவாத்து ஓதிக்கொள்வது, இதர சூறாக்கள் ஓதிக்கொள்வது, இது போன்றவைகளை எல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது போன்ற இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். இதனுடைய தாக்கம் குழந்தையின் மீது ஏற்படும் என்பது நம்முடைய பிரதான நம்பிக்கை. அதனால குழந்தை பிறந்த உடனே வலது காதுல காம்பு, இடது காதுல காம்பத்துன்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு இதெல்லாம் எங்கே வழங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லுதுங்கிற காண்டி அதை செய்யாம விட்டுருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் தானே நம்ம செய்யறோம். ஆகையினால பிஸ்மில்லா சொல்லணும், இடையிடையில் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் சொல்லணும், திக்ர்கள் ஓதிக்கொள்ள வேண்டும், செலவாத்துகள் ஓதிக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் இதில் கட்டுப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அதே போல குழந்தை கிப்லாவுடைய திசையை நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் அமர்வது அப்படி இருக்கணும்.
கிப்லாவை பின்னோக்கியவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்தாலும் குழந்தையினுடைய முகம் கிப்லாவை பார்த்ததாக இருந்து அந்த பால் ஊட்டுதல் என்கிற செய்தியை செய்ய வேண்டும். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல தாய் பெருந்தொடக்கு உள்ளவளாக இருந்தால், குர்ஆன்லாம் ஓத முடியாது, பெருந்தொடக்கு உள்ளவளாக இருக்கிறார் என்று சொன்னால், பெருந்தொடக்கு இல்லைன்னா குர்ஆனுடைய வசனங்களை சூறாக்களை ஓதணும், ஓதிக்கொண்டே அந்த செயல் புரிய வேண்டும். அப்படி பெருந்தொடக்கம் உள்ளவராக இருந்தால் என்றால் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதக்கூடிய ஒளிநாடாக்களை அதனுடைய ஒளியின் மூலமாக கேட்க செய்ய வேண்டும், குழந்தையினுடைய காதலை விழச் செய்ய வேண்டும். அதனால தான் வீட்டில் தாலீம் வாசிக்கும் பொழுது, மார்க்க நூல்கள் படிக்கும் பொழுது, ஹதீஸ் கிரந்தங்கள் படிக்கிற பொழுது, பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் உள்ள குழந்தையா இருந்தாலும் அதில் பக்கத்தில் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ரசூலை பற்றிய விஷயங்களை வீட்டில் உட்காந்து நம்ம பேசுறோம். 1 வயசு தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது, 1.5 வயசு தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது, அப்படிலாம் நம்ம நினைக்கிறதுக்கு அப்படி குப்பையில போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த குழந்தையினுடைய காதல விழுகிறது மாதிரி அந்த குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு தாலீம் வாசிக்கலாம், ஹதீசுகள் வாசிக்கலாம், தப்சீர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க. ஏன்னா நீங்க குழந்தையினுடைய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்க அவ்வளவு சாதாரணமா நம்ம இடப்பட முடியாது. அல்லாஹ்வுத்தாலா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை தாண்டி வந்தவர்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வனாந்தரத்தில் நின்று பாங்கு சொல்றாங்க. வனாந்தரம், மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல பாங்கு சொல்றாங்க. அந்த பாங்கனுடைய சப்தம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பொறுப்பா அல்லாஹ் தானே எதிர்த்தான். ஆலமே அருவாகல நம்மளாம் ஒன்னா இருக்கோம். மத வேறுபாடு இன்றி, சாதி வேறுபாடு இன்றி, குல வேறுபாடு இன்றி, எந்த வேறுபாடு வித்தியாசம் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா ஆலமே அருவாகல இருக்கோம். அங்கே யார் யாரையெல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்களோ அவங்களாம் உலகத்துல பிறந்த செஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்றது. இப்படி அற்புதமான பல நம்பிக்கைகளை தாங்கிய உள்ளங்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஆகையினால குழந்தை தானே, 1 வயசு 3 வயசு ஆகுது, அதுக்கு என்ன தெரிய போகுது என்பதெல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்களை அதனுடைய காதுல படுற மாதிரி செய்யணும். அதே நேரத்தில் நெகட்டிவான நினைக்க வச்சுக்கோங்க. தவறான விஷயங்கள் அதனுடைய காதுல விழுந்துச்சுனாலும் அது விழுந்ததில்லை, உள்ளத்துல படிச்சதில்லை. அதிலிருந்து அந்த குழந்தையை பாதுகாப்பது நம் மீது உள்ள கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயானவள் உடல் சுத்தம், உடை சுத்தம், வெளி சுத்தம், ஹலாலான உணவு, ஹலாலான உணவையும் உட்கொள்ள வேண்டும். அதனுடைய தாக்கம் நிச்சயமா குழந்தைக்கு ஏற்படுங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஹதீஸ்கள், ஆயத்துக்களை பிழிஞ்சு கருத்தா சாராம்சமா உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் போடப்படுகிறது. ஹராமான உணவுல ஒரு குழந்தை உருவாகி வளர்ந்து வறுமையானால் அதனுடைய ஹராமான சிந்தனைகள் தான் பிறக்கும். நான் பல தடவை சொல்லுவேன், பண்ணை விதையை விதைச்சா பண்ணை வரும், தென்னை விதையை வச்சா தென்னை தான் வரும், வேற எப்படி வரும்? அதனால ஹலாலான உணவை உட்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஹலாலான சிந்தனைகள் பிறக்கும். இங்க உணவு கொடுக்கப்படல. தாய் என்பவள் தாய்ப்பால் ஊட்டுகிறாள் என்று சொன்னால் தான் பெற்ற குழந்தைக்கு உணவை ஊட்டல, உணர்வை ஊட்டுறார். அந்த உணர்வு வேலை செய்யும், பரிணமித்து நிற்கும். தவறான உணர்வுகளை கொண்டு சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து சாப்பிட்டு அதன் மூலமாக தாய்ப்பாலாக அந்த குழந்தைக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக அது ராங் ரிசல்ட் தான் காட்டும். அதுல எந்த விதமான சந்தேகம்? ஏன்னு சொன்னா இப்ப நம்ம சம்பாதிக்கணும். பல தடவை இந்த 5 துளிக்கு பிறகு ஏதாவது சில விஷயங்கள் நம்ம படிக்கிற விஷயங்கள் சொல்றது அப்பயே நான் சொல்லியிருக்கிறேன். சம்பாதிக்கும் பொழுது, பணங்களை சம்பாதிக்கும் பொழுது தவறான எண்ணங்கள்ல சம்பாதிக்கிறாரா இல்லையா? அந்த பொருள் அவர் கையில கிடைக்கும் பொழுது அந்த தவறான எண்ணங்களை கொண்டே அவர் அதை அணுகிறார், தவறான சிந்தனைகளை கொண்டே அதை சம்பாதிச்சிடணும்னு அணுகிறார். அது பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது பொது சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பைத்துல் மாலாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய அணுகுமுறைகளாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செயல்பாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் தவறான சிந்தனையோட தானே அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அணுகிறாரு. அந்த சிந்தனையினுடைய தாக்கம் அந்த பொருள்ல இருக்குங்கிற, அந்த பொருள் எப்படி மாறினாலும் சரி,
பணமாக இருந்து பொருளாக மாறினாலும் சரி, பொருளாக இருந்து உணவுப் பொருளாக மாறினாலும் சரி, உணவுப் பொருளாக இருந்து வாய்க்குள்ள போனாலும் என்ன நிலைமாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அந்த சிந்தனையினுடைய ஆரம்ப தாக்கம் இருக்கத்தான் செய்யும். பில்லாமே சொல்றாங்க, தன்னுடைய பேர பிள்ளை குழந்தை ஆசாசியா பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில கொடுத்து நபிசுல்லத்தை தட்டி விடலையா, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஜக்காத் பொருள் இது நபிமார்களுக்கு ஹலால் அல்ல. தட்டி விட்டாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஒரு துண்டு பேரிச்சம்பழம். எவ்வளோ பெரிய நம்பிக்கையிலாம் நம்பி தாண்டி வந்திருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம், இதன் மேல நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாத்தியத்தினுடைய பொறுப்பை தலைமையில் தூக்கி நிறுத்தி வைத்திருப்பவர்கள் ரொம்ப கவனமா இருக்கும். ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சுட்டு நான் என் மனைவி மேல பாசமா இருக்கிறேன், என் பிள்ளை மேல பாசமா இருக்கிறேன்னு சொன்னா அது நடிப்பு, அது பொய். அது உண்மையிலேயே மனைவி மேல பிரியம் இருக்குமேயானால், பிள்ளைகளின் மீது அன்பு இருக்குமேயானால் நம்முடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பேச்சல் உண்மையாளர். அவர் இல்லைன்னா தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைக்கு அவரே சவக்குழி தோன்றாரு, உலகத்திலே தோன்றாரு, மறுமையில் அது அப்புறம் இங்கேயே தோன்றிடுறாரு. அவர் அது எப்படி பாசமா இருக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ள வந்தாச்சுன்னா அப்புறம் இதுல என்ன நிறுத்தி வைப்பு? இதுவும் அதுதானே. இதையும் இஸ்லாம் தான் சொல்லுது, அதையும் இஸ்லாம் தானே சொல்லுது. ஆகையினால ஹராமான சம்பாத்தியமாக இருக்குமேயானால் அது நம்முடைய மனைவியை மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய பிள்ளைகளை ஒரு வாட்டிடும், அளக்களிச்சிடும். அந்த பணம் தேவையா? ஹலாலா உழைக்கிறதுக்காக 1000 வழிகளை வச்சிருப்பான். நம்ம தேடுறது இல்லை, முயற்சிக்கிறது இல்லை. நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிடுறது, இப்படி போனாத்தான் சீக்கிரமா, இப்படி போனாத்தான் நல்லா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுறது. அப்ப அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வழி விட்டுறான். எண்ணங்கள் சுத்தமாக இருக்குமே ஆனால் அதற்கேற்ற வழிகளை அல்லாஹ் திறப்பான். முன்கூட்டியே நம்முடைய எண்ணங்களை தவறாக அமைச்சிட்டோம்னா அந்த போக்கில் விட்டு பார்க்கணும். அவ இன்னமுள்ள அமலும் பின்னியா, ஒவ்வொருவருடைய அமலும் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அமைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில முதல் ஹதீஸ் இதுதான், புகாரி ஷரீஃப்ல. இப்ப எண்ணங்களை தூய்மையாக வைப்பமையானால் நம்முடைய வழிகள் தூய்மையாக இருக்கும். அதனால தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த தாயின் வழியாக அந்த பிள்ளைக்கு உணர்வுகள் தான் ஊட்டப்படுகிறது. பால் ஊட்டப்படுறது, உணவூட்டப்படலை, உணர்வுகள் ஊட்டப்படுது. அதனால ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன்னுடைய சம்பாத்தியத்தின் வழியை ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு ஓலம் விடுவதிலே, ஒப்பாரி வைப்பதிலே, அடித்துக் கொள்வதிலே எந்த பிரயோஜனம் இருக்காது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய இஸ்லாத்தினுடைய தீர்ப்பாடு. அதை இந்த நல்ல வேளையில உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போல கெட்ட எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், பொறாமை, புறம் பேசுதல், இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இந்த தாய்ப்பால் ஊட்டுவது என்பதில் ஈடுபடக்கூடாது. அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தாய்ப்பால் ஊட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது ரொம்ப மார்க்கத்தினுடைய வாசனையே வாழையே இல்லாதவர்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல ரொம்ப சாதாரணமாக நினைச்சிருப்பாங்க. அதனால் இது ரொம்ப கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். அதே போல பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம மறைவாத்தானே கொடுக்குறோம், ஓரமாத்தானே கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை அடிப்படையில கூட தவிர்த்து செய்யக்கூடாது. பெண்கள் மட்டுமே கூடி இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, அரட்டை அடிச்சு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சமயத்துல கூட தாய்ப்பால் ஊட்டுவதை, பால் ஊட்டுவதை ஒரு பெண் தவித்துக் கொள்கிறது. கண்திஷ்டி பற்று விடலாம், மற்றும் பல கோளாறுகள் ஏற்பட்டு விடலாம். ஆகையினால பெண்கள் மட்டுமே இருந்தாலும் கூட சபையில் வைத்துக் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நின்று கொண்டே தாய்ப்பால் ஊட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆபாசமான பாடல்களை கேட்டுக்கொண்டே, அசிங்கமான காட்சிகளை பார்த்து கொண்டே, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் நிச்சயமா அதனுடைய தாக்கம் ஏற்படும். அது போன்ற ஒரு நிலையிலே தாய்ப்பால் ஊட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக பால் ஊட்டுதல் என்பது நம்முடைய எண்ணங்களுக்கு உருவாக்கம் கொடுக்கிறோம் என்பதாக அர்த்தம். அப்படி நம்ம விளையிக்கலாம். நபிமார்கள், மகான்கள், மேதைகள், சான்றோர்கள், இவர்களுடைய எதிர்காலெல்லாம் தாய்மடியிலே தான் திட்டமிடப்பட்டது. அவர்களுடைய தாய்மார்கள் ஹலாலான உணவை உட்கொண்டு அந்த தாய்ப்பாலுடைய தாக்கம் தான் அவர்களை இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அதை நாம் ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதுல ஒரு நபியை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலேயே பேசுகிறார். வஹௌஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ. மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீர் பெற்ற பிள்ளைக்கு பாலூட்டுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு. அதை ஒரு 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல தெரியா. ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான், தன்னுடைய நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. தான் கண்ட கனவு பழிச்சிடக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு அந்த குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். இவன் எது நடக்க கூடாது அப்படின்னு பயப்படுறானோ அதை நடத்தாட்டணுங்கிறதாக அல்லாஹ் முடிவு பண்ணான். இவனுக்கு எதிராக அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணான். அப்ப அந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதை அத்தனையும் செஞ்சான். யாரு? ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா அதையும் தாண்டி குழந்தையை பிறக்க வச்சுட்டா அதுக்கு சில அற்புதங்களை வேற செஞ்சான். சாதாரணமா கர்ப்பிணி பெண்கள் அவர்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் ஏற்படுமோ அந்த அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ் மறைச்சிட்டான். உதாரணமாக வயிறு பெருத்தல், பெண்களுக்கான அந்த இயல்பான நிறம் மாறுதல், மார்பிலே பால் சுரக்குதல், இதையெல்லாம் அல்லாஹ்வுல வெளிப்படையில தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டான். மறைச்சு அந்த அளவுக்கு சிசுவை பாதுகாத்து வச்சிருக்கிறான் தாயினுடைய வயிற்றுல. யார் யாரெல்லாம் மற்ற கர்ப்பிணிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் மருத்துவச்சிகளையும் பாதுகாவலர்களையும் போட்டு வச்சிருக்கிறான், காவலாளிகளை போட்டு வச்சிருக்கிறான். எல்லா கர்ப்பிணிகளுக்கும் காவலாளிகள் இருக்கிறாங்க, மருத்துவச்சிகள் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இல்ல. காரணம் வெளிப்படையில தெரியல. இல்ல இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சான். பிரசவ சமயத்துல கூட இருந்தது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரியும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். அவங்க பிரசவ வைக்கிறாங்க, பக்கத்துல இருந்தது மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க பிரசவிக்கக்கூடிய சமயத்துல. அப்படி இருந்து கூட அந்த அம்மையாருக்கு ஒரு பயம். குழந்தை பிறந்த உடனே அழுகிற சப்தம் அயலகத்தாருக்கு கேட்கும். அயலகத்தாருக்கு கேட்கக்கூடிய சப்தம் அதிகாரிகள் வரைக்கும் போகும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபல்கீஹி ஃபில் யம்மி. அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தையை கடல்ல தூக்கி போடுங்க. வலா தகாபி வலா தஹஸனி. போட்டதுக்கு பிறகு நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைய தூக்கி போட்டோமே என்ன போது, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், கவலை வேண்டாம். இன்னா ராத்தூஹு இலைஹி. திரும்ப அந்த குழந்தையை நான் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன். வஜாஇயூஹு மினல் முர்ஸலீன். மட்டுமல்ல, ஒரு சுப செய்தியை கேட்டுக்குங்க, ரசூல்மார்களில் ஒரு ரசூலாக நான் அவரை ஆக்கப் போகிறேன். இப்படி அல்லாஹ் உள்ள செய்தி அனுப்புகிறார், வஹி இறக்குகிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு இந்த செய்தியை சொல்றான். இந்த அம்மையாரு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்றாங்க. தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய கணவருக்கு மிக நெருக்கமான நண்பர், ஒரு கார்பெண்டர். அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கு ஒரு வகையில உறவினரும் கூட. அவரிடத்துல போய் அந்த அம்மையார் சொல்றாங்க, ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு எனக்கு கொடுங்க, ஒரு பெட்டி செஞ்சு எனக்கு கொடுங்க. தன் கணவருடைய நெருங்கிய உற்ற நண்பர் ஒரு நம்பிக்கையா கேட்கிறாங்க. அந்த ஆள் பூஞ்சுக்கிட்டார். ஒரு குழந்தைய வைக்கிற மாதிரி இது கேட்கிற பெட்டியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை நான் சுத்தா புரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்றதுக்கு வேண்டி போறாரு. நாவு பேச வரல, நாவு பேச வரல. நேரடியா எப்படியாவது ஃபிரௌனையே சந்திச்சு விஷயத்தை விளக்கி சொல்லிடணும் அப்படின்னு ஃபிரௌனை தேடி போறாரு. கண்ணு குருடா போச்சு, கண்ணு குருடா போச்சு. ஆஹா, இது அந்த குழந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தௌபா செஞ்சிட்டாரு. அந்த குழந்தையை விசுவாசம் கொண்டார், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டார். அந்த குழந்தையினுடைய அந்த அதிசயமாக பிறக்கக்கூடிய இந்த குழந்தையின் மீது ஒரு அதீத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். وقال رجل مؤمن من آل فرعون. ஃபிரௌனுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு முஃமின் அல்லாஹ்வே குர்ஆன்ல வச்சிருக்கான். ஆக இந்த மாதிரி அடிப்படையில அவர் ஒரு பெட்டியை செய்து கொடுத்தால், அதே நேரத்தில் காட்டி கொடுக்க நினைத்தால் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தௌபாவை ஏற்றுக்கிட்டான். அந்த பெட்டியில வச்சு குழந்தையை அனுப்புறாங்க. அந்த பெட்டியில அப்படியே குழந்தை போகுது.
நீண்ட ஒரு வரலாறுன்னு வச்சுங்களேன். எப்படியோ பிறவனுடைய கையில கிடைச்சது. பிறவனுடைய கையில கிடைச்சதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுமே. பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களை எல்லாம், செவிலி தாய்மார்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பெண்ணிடத்திலையும் அமுதம் பெறவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு அழுகிறது, அப்படி ஒரு சத்தம். இவைகளையெல்லாம் மறைந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி, தன் தாயினுடைய ஏவலினார், கட்டளையினார். பிறகு அவர்களே முன்வந்து சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு பெண்ணை தெரியும், அவர்களிடத்தில் இந்த குழந்தை பால் குடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் சொன்ன உடனே, சகோதரி சொன்ன உடனே கூட்டிட்டு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வரவழைக்கப்படுகிறார். இலைக்கு மீண்டும் முன்னிடத்திலேயே அந்த குழந்தையை நாம் கொண்டு வருவோம், அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த அம்மையார் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கே வர்றாங்க. அந்த குழந்தைய ஃபிரௌன் தன்னுடைய கையால் எடுத்து கொடுக்குறான், வாங்குறாங்க. வாங்கின உடனே அதனுடைய அழகையெல்லாம் நின்று அந்த அமுதத்தை ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தை குடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாம் ஃபிரௌனுக்கு ஆச்சரியம். உடனே துப்பு தொடங்க ஆரம்பிச்சுட்டான், விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னது, யார்கிட்டையுமே பால் குடிக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தது, இப்ப பால் குடிக்க ஆரம்பிக்குது, நீ என்ன வேணும் இந்த குழந்தைக்கு, உண்மையை சொல்லு. அம்மா சொல்றாங்க, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வாசனையானது அது எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்கும், எல்லா குழந்தைகளுமே என்னிடத்துல விரும்பி பால் குடிக்கும், அப்படி ஒரு தன்மை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த அம்மையான மீது சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவனுடைய சந்தேகம் விலகியது. அல்லாஹ் சொல்றான் இதை பற்றி 28வது அத்தியாயம் 12வது வசனத்துல, வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கப்ல், அந்த அம்மையார் வருவதற்கு முன்பாக பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களை எல்லாம் நாம் தான் தடுத்து வைத்தோம். எந்த பெண்ணும் பால் குடித்து விட முடியாதவாறு நாம் தான் தடுத்து வைத்தோம். ஃபகாலத், மறைந்து நின்ற அந்த சிறுமியானவள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியானவள் முன்னாக வந்து, சபைக்கு வந்து, ஹல் அதுல்லக்கும் அலா அஹ்லி பைத்தி யக்துலூனஹு லக்கும் வலகும் நாஸிஹூன், நான் ஒரு வீட்டாரை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, அந்த குழந்தையினுடைய விஷயத்திலே நலனை நடக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட வீட்டுக்காரர்களை உங்களிடத்தில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. ஆக பால் ஊட்டுதல் அப்படிங்கிறதுல திருமறை வசனங்களில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது, எத்தனை வசனங்களில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இங்கே நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பற்றி நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு உறவு முறை கொண்ட பெண்கள் நமக்கு இருக்கலாம், அவர்களிடத்தில் நேரடியாக நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பெண்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையில் இருக்கலாம். அப்ப பெண்களை வச்சு நம்ம சொல்ல வைக்கணும். இப்ப சொன்ன அனைத்து விஷயங்கள், ஏன்னா அது கண்டிப்பாக நாம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம் வழியாகத்தான் பெண்களுக்கு செல்ல வேண்டும் இந்த செய்தி அப்படின்னு சொன்னா நம் வழியாகத்தான் போகும். அது எப்படி போகணுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கும். அது நம்ம மீது இந்த கடமையாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் இது சம்பந்தமான வசனங்களும் ஹதீசுகளும் சம்பவங்களும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆக தாய்ப்பால் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு குழந்தைக்கு. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பால் குடிப்பாட்டுவதன் மூலமாக நிக்காஹ் என்பது தடை செய்யப்படுகிறது, மகரமாகிவிடுகிறது. அது நிறைய பேருக்கு தெரிகிறது. உதாரணமா, வம்சத்தால நமக்கு ஒருத்தர் தகப்பனாரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை பெற்ற தகப்பனார், அவருடைய தகப்பனார் எனக்கு பாட்டனார். இப்படி வம்சத்தால தந்தையாகவும் தகப்பனாராகவும் இருக்கக்கூடியவர் அதே சம அந்தஸ்துல யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பால்குடியின் மூலமாக அவங்களுடைய தகப்பனாரும் அந்த தகப்பனாரை பெற்றவரும் நமக்கு தந்தையாகவும் பாட்டனாராகவும் இருக்கிறார். உதாரணமா எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளை ஒரு பெண்ணிடத்துல பால் குடிச்சிச்சு, பெற்ற தாயல்ல, ஒரு பெண்ணிடத்திலே பால் குடித்தது என்று சொன்னால் அந்த பால் குடித்த அந்த பெண் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். பெற்ற தாயை எந்த சட்டத்தில் வச்சு பார்ப்போமோ அதே சட்டம் தான் அந்த பெண்ணுடைய விஷயத்தில், அந்த குழந்தைக்கு அந்த தாய், அந்த தாயினுடைய தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, வம்சத்தால் எப்படி பெற்ற தாயாக, பெற்ற தந்தையாக, பாட்டனாராக பார்ப்போமோ அதே
சட்டம் அங்கேயும் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவை தரக்கூடியது, உறவை ஏற்படுத்தக்கூடியது அந்த பால்குடி உறவுங்கிறது. அது நிறைய பேருக்கு நமக்கு தெரிகிறது. மனைவியினுடைய தாயார் இருக்கிறாங்களே, மாமியார், அவங்க மகரமானவங்க, திருமணம் முடிக்க முடியாது. ஆனா மனைவிக்கு நேரடியாக பெற்ற தாய் அல்ல, பால் குடித்ததின் மூலமாக உள்ள தாய்னு வச்சுங்களேன். பால் குடிச்சதுனால தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அப்பயும் இதே சட்டம் தான். அப்படி நம்ம விளங்கணும். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகையினால சுருங்க கூறுமிடத்து வம்சத்தால் என்ன உறவோ அதே உறவினுடைய ஸ்தானத்துல பால்குடி உறவு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுங்கிறது கொடுக்கக்கூடாது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கண்டிச்சிருக்கிறார். மேராஜ் இரவுல அதற்கான தண்டனை என்ன அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்கிறத விளக்கி சொல்லியிருக்கிறார். கணவனுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய பிள்ளைய மற்ற பெண்ணிடத்துல பால் கொடுக்க சொல்லி கொடுக்கறது அல்லது மற்ற பிள்ளைய பால் கொடுக்கறது இது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாட்டுக்கு கொடுத்துடுறாங்க, பிறகு அதெல்லாம் மறந்து போய் அந்த தகவல் தெரியாமையே போய் மனம் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் ஹராமான நிக்காக, விபச்சாரத்தினுடைய ஒரு குற்றம். நிக்காக ஹராம்னா அதுக்கு அடுத்து என்ன வரும் பேச்சு? அப்ப அந்த மாதிரி ஒரு சிக்கலான சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு சட்டம் இருப்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆணுடைய அந்த துளி, ஒரு குழந்தை பிறப்பதற்கு தேவைப்பட அந்த விந்து துளி இருக்கிறதே, அது எப்படி ஒரு தந்தையினுடைய உடல் பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கிறதோ அதே மாதிரி தாய்ப்பால் என்பது தாயினுடைய ஒரு கறி துண்டாக இருக்கிறது. ஆகையினால இந்த ஸ்தானத்தை இஸ்லாம் வைத்து பார்க்கிறது, சட்டம் வகுக்கிறது. அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் அணுகுமுறை அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல திருவி செய்வானாக. வாக்கரதாவனாக